வேலை வாய்ப்பிலும் அவர்கள் பயனடைவார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த இடஒதுக்கீடே வழங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு சங்கி கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள்? மத ரீதியாக இடஒதுக்கீடை வழங்குவதற்கு தவேக அரசு முயற்சி செய்கிறது. இது பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையை பறிக்கக்கூடியது என்கின்ற ஒரு வதந்தியை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழக முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அந்த கோரிக்கை குறித்து தமிழக முதல்வர் பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறியிருந்தார். இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் தரப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறோம். அவர்களும் உரிய ஆய்வினை செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளிக்கிறார்கள். வரக்கூடிய காலத்திலே அது நிச்சயமாக உயர்த்தி கிடைக்கும் என்று தினமாக நம்புகிறோம். இந்த செய்தி வெளிவந்த பிறகு சங்கி கூட்டங்கள் கூச்சலிட தொடங்கிவிட்டது. வானதி சீனிவாசனில் தொடங்கி ராஜா, இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், பிஜேபி ஊடகங்கள் எல்லாம் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கக்கூடாது, மத ரீதியாக இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்குவது அண்ணல் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறதா என்கின்ற அறிவு கூட இல்லை என்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீடு என்பது மத ரீதியாக கொடுக்கப்படவில்லை. சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடிலிருந்து உள்ஒதுக்கீடாக 3.5% இடஒதுக்கீடை 20 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கியது. அப்போதே தமிழக இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், குறைந்தபட்சம் 7% இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் பல கட்ட போராட்டமாக இஸ்லாமியருடைய கோரிக்கையாக இருந்தது. அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தார். அந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அதை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த 3.5%ஐ 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி தமிழக அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 3 சட்டமன்ற தேர்தல்கள், இந்த தேர்தல்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையினருடைய இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்குவதாக அப்போதைக்கு இருந்த கட்சிகள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இதை முக்கிய பிரதான வாக்குறுதியாக வழங்கினார்கள். பல கட்ட போராட்டங்கள் என்பது இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது மத ரீதியாக வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடிலிருந்து பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 26.5%, இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடும் நடைமுறையில் இருக்கிறது. இது மத ரீதியாக கொடுக்கப்படுகிறதா என்றால் கிடையாது. இஸ்லாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரிவினரில் ஒரு 7 பிரிவினருக்கு மட்டும்தான் தமிழக அரசு உள்ஒதுக்கீடு ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த 3.5% இடஒதுக்கீடிலிருந்து அவர்கள் பயனடைய முடியும். அப்போ இன்றைக்கு இது மத ரீதியாக கொடுக்கப்படவில்லை, உள்ஒதுக்கீடாக இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு, அதாவது 7 பிரிவினருக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு மூலம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்கள் பயனடைவார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த இடஒதுக்கீடே வழங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு சங்கி கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள்? மத ரீதியாக இடஒதுக்கீடை வழங்குவதற்கு தவேக அரசு முயற்சி செய்கிறது. இது பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையை பறிக்கக்கூடியது என்கின்ற ஒரு வதந்தியை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 3.5% இடஒதுக்கீடை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் அல்லது 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இதன் அடிப்படையில் வைக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அப்போது இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, கலைஞர் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% இடஒதுக்கீடை வழங்கியது. கிறிஸ்துவ மக்கள் அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை, பொது இடஒதுக்கீடின் மூலம் நாங்கள் பயனடைந்து கொள்கிறோம் என கூறியதன் அடிப்படையில் அந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது. அப்ப அந்த இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட 3.5% இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு,
கிறிஸ்தவர்களுக்கான 3.5% இடஒதுக்கீடு, மொத்தம் 7% இடஒதுக்கீடு என்பது சட்ட ரீதியாக உள்ஒதுக்கீடு குறித்து தமிழகத்தில் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு உள்ஒதுக்கீடாக 7% வழங்கலாம் என பரிந்துரையின் அடிப்படையில் தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த இடஒதுக்கீடை வழங்கினார்கள். அப்ப இந்த உள்ஒதுக்கீடுகளில் இருந்து தான் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். ஆனா இதை இந்த சங்கி கூட்டம் எப்படி திரிக்கிறார்கள் என்றால், மத ரீதியாக இடஒதுக்கீடை இஸ்லாமியர்கள் பெறுகிறார்கள் என சொல்கிறார்கள். நாங்க மத ரீதியா இடஒதுக்கீடை கேட்கவே இல்லை. நீங்க நாடு முழுவதும் ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த கணக்கெடுப்பின் மூலம் ஜாதி ரீதியாக விகிதாசாரத்தின் அடிப்படையில் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் மற்ற இதர துறைகளிலும் ஜாதி விகிதாசாரத்தின் அடிப்படையில் பயனடைந்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்ற கோரிக்கையை நாங்களும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பல ஆண்டுகளாக காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை வைத்து அசந்து போன பிறகுதான், ஒரு கட்டத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்த பிறகுதான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வரக்கூடிய 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுக்கிறோம் என சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நீங்க ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தி அந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்கினீர்கள் என்று சொன்னால், இந்தியாவில் ரொம்ப சொற்பமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும் எந்த அளவிற்கு இந்தியாவில் உயர் பதவிகளில் முக்கிய பொறுப்புகளில் அவர்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாகும். அப்ப நீங்க ஓபிசி என்கின்ற ஒரு பிரிவில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துரும். அப்படிங்கிறதுனால தான் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு கட்டத்தில் மக்களிடத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் ஜாதி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து ஆழமாக விதைக்கப்பட்டது. அது மிகப்பெரிய எழுச்சியாக மக்களிடத்தில் ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு பிஜேபி அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப நீங்க ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்குங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில், அதாவது என்ன செஞ்சீங்க, 2022 பொது இடஒதுக்கீடு என்கின்ற அடிப்படையில் பொது பிரிவின் கீழ் ஓபிசியில என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு மத்திய அரசின் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் 10% இடஒதுக்கீடு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடஒதுக்கீடு மூலம் யார் பயனடைவார் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மக்களுக்கும் அறிவார்கள். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், உயர் ஜாதியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அவர்கள் வறுமை கீழே இருந்தாங்கன்னா அவர்களை மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளையும் முக்கிய துறைகளிலும் அவர்கள் தான் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், பதவியில் இருக்கிறாங்க. ஆனா அதையும் மட்டும் நீங்க பொறுத்து கொள்ளாமல், அது மட்டும் போதாதுன்னு சொல்லி அதுல வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடியவர்களை நாங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிற பாணியில இப்ப என்ன செய்யறீங்க, நீங்க பொது பிரிவின் கீழ் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் என காரணம் காட்டி ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை, பிராமணர்களை மட்டுமே மையமாக கொண்டு மத்திய அரசாங்கம் 10% இடஒதுக்கீடை வழங்கி இருக்கிறது. அப்ப இது எப்படிப்பட்டதுங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சங்கிகள் என்ன செய்யறாங்க, இங்க பாருங்க, நாட்டை பிரிவினை உண்டாக்கியவர்கள் முஸ்லீம் லீக், அந்த கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் ஆயிருக்கிறாரு. இன்னைக்கு இடஒதுக்கீடை கேட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டின் உரிமையை பறிக்கிறார் என்பது போன்ற ஒரு தவறான கருத்தை மக்களிடத்தில் உருவாக்கி, தென் மாநிலங்கள் போல இங்கும் ஏதாவது அசம்பாதத்தை ஏற்படுத்தலாம், மக்களிடத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு இந்த சங்கி கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது 69%. அந்த 69%த்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு வழங்கப்படக்கூடிய 26.5% என்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. நாம கேட்பது, ஏற்கனவே நீங்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த அந்த 3.5% இடஒதுக்கீடு அவர்கள் வேண்டாம் என சொன்னதனால் அந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடிலிருந்து எங்களுக்கு 7%ஆகவோ அல்லது 5% உயர்த்தி வழங்கணுங்கிறத தான் நம்ம கோரிக்கையா வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை இன்னைக்கு அமைச்சர் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதுவும் அதை அவர் பரிசீலிப்பதாக தமிழக முதல்வரும் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த நேரத்தில் இந்த சங்கிகள் இந்த இடஒதுக்கீடை வைத்து மக்களிடத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்குவது,
அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பறிப்பது போல இந்த இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கினால் ஏற்படும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவது இந்த சங்கிகளின் உண்மையான அந்த முகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வதந்தியை பரப்பி, எப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பி மக்களிடத்தில் பிரச்சனையை உண்டாக்குவார்கள், ஒற்றுமையை குலைப்பார்கள் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. எனவே தமிழக மக்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கி கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது மத ரீதியாக வழங்கப்படவில்லை. உள்ஒதுக்கீடில் இருந்து ஏற்கனவே அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடில் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடில் இருந்து தான் இஸ்லாமியர்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதைத்தான் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இதை மைய கருத்தாக வச்சு தான் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழக முதல்வர் இந்த கோரிக்கை விரைவில் பரிசீலித்து சிறுபான்மையினர் பிரிவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கக்கூடிய பிரிவினருக்கு இந்த இடஒதுக்கீடு பயன்படக்கூடிய வகையில் அந்த 3.5% இடஒதுக்கீடை குறைந்தபட்சம் 5% இடஒதுக்கீடாக உயர்த்தி தருவார் என்கின்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.